ஜியோ மொபைல் கனெக்ஷன் இருந்தால் போதும், நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியில் ஜியோ டிவியை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஜியோ டிவி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைல் டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் கூட அதில் ஏபிகே சப்போர்ட் பண்ணாது. நிறைய யூடியூப் சேனலில் அது ஏபிகே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருக்கும், பட் ஆனால் அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் இது ஒர்க் ஆகும். இது டிவி ரிவ்யூஸ் நான் பிரகாஷ். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவியோட ஆப் ஸ்டோருக்கு போய்க்கிங்க. அதில் கொடின் டைப் பண்ணுங்கள். கொடின் டைப் பண்ணோன்னே இந்த மல்டிமீடியா பிளேயர் வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மெனு இப்படி தான் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் போய்க்கிங்க. அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆட் சோர்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயல் பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட யூஆர்எல்லில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்கள் ரிமோட்டில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீபோர்டோ இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோனையும் கீபோர்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைல்லேயே கூகுள் டிவி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதிலே ரிமோட் ஆப்ஷன் வந்துடும், அதிலே கீபோர்டு ஆப்ஷன் வந்துடும். நான் இப்போ அது மூலமாக தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலுமே இந்த செட்டப் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் திஸ் மீடியா சோர்ஸ் அப்படிங்கிற டயல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகேலாம் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இன்னொரு முறை கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்போயும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் பக்கத்துலேயே ஆட் ஆன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. அந்த மெனுக்குள்ளே போனோன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃப்ரம் ஸிப்பைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம அங்கே என்ட்ரு பண்ண அந்த ஜியோ டிவியோட ரெப்போ இங்கே வந்திருக்கும். இந்த ரெபாசிட்டரி 2 பால்னை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டிவியோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ண இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளில வந்துட்டு இந்த ஆப்பை ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும். இங்கே கார்னரில் பவர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு அகைன் நீங்கள் என்ட்ரு ஆகணும். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ண செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ குட் நாட் ஃபைண்ட் யுவர் நெட்வொர்க் அப்படிங்கிற எரர் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஃபைல் மேனேஜர் பக்கத்தில் ஆட் ஆன்ஸ் வைக்கலாம். ஆட் ஆன்ஸ்க்குள்ளே இப்போது வந்து நம்ம இன்ஸ்டால் ஃப்ரம் ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பால் ரெபாசிட்டரின்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். அதில் தேர்ட் ஒன்னா வீடியோ ஆட் ஆன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஜியோ டிவியை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதான், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங் அப்படின்னு காட்டும். உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து அந்த இன்ஸ்டாலிங் டைம் இருக்கும். இதில் நான் ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பர்மிஷன் ஏதாவது கேட்கும், அப்போது நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அன்னோன் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. என்னோடய இதில் நான் ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருக்கனால அது எனக்கு கேட்கல. சப்போஸ் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதை அலோவ் பண்ணிட்டா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி அப்படின்னு ஒரு பாப்பப் வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டால் நம்ம பண்ணதுக்கு செட்டப் கரெக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன் செட் பேக் வந்து இப்போட டிஃபால்ட் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்தோன்னே ஆட் ஆன்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதில் ஜியோ டிவியை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் தேர்டாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டப் சிம்பிள் ஐபி டிவி பிவிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். சம் ஆட் ஆன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். அதை எஸ் கொடுத்துருங்க. டிவி ஆட் ஆன் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். டிவியோட டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ப்ளேலிஸ்ட் அப்டேட்டட்னு வரும். ஸோ ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர், அதோட ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் மொபைல் நம்பர் வச்சு தான் இது லாகின் ஆகும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அகைன் நீங்கள் அதே ஜியோ டிவியை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாகின்ங்கிறத கொடுத்துங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் கீபோர்டு வெப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கீபோர்டை செலக்ட் பண்ணிங்க. ஓடிபி பாஸ்வேர்டு 2 கேட்கும். அதில் ஓடிபி கொடுத்துங்க. என்டர் யுவர் ஜியோ நம்பர் அப்படின்னு ஒரு டயல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஜியோ நம்பரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஜியோ டிவி ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன டிவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். வெப்ஓஎஸ் அண்டு டைசன் வாய்ஸில் இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் வேணால் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டியூபர் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.